GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அரசியலுக்கு வர்றதுக்கு சினிமா படம் காமிச்சு அரசியலில் படம் காமிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அரசியலில் இருக்கவங்க உங்களோட பெரிய நடிகர்கள் ஒரு 200-300 தேட்டரில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் படம் காட்டுறாங்க. பாரதிய ஜனதா அகில உலகத்துக்கே படம் காட்டுற கட்சி. அணில் குஞ்சுகள் அடிமைகளாக வைக்கப்பட்ட இடத்திலிருந்து எடுத்து விசிலடிச்சான் குஞ்சுகளாக ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இது தயாரிப்பு நிறுவனத்துக்கு சாதகமாக வருதுன்னு வச்சுங்க. சென்சார் போர்டு அதை மீண்டும் அப்பீலுக்கு எடுத்துட்டு வந்தால் மீண்டும் இங்கே வரும். தணிக்கை வாரியத்துக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. தயாரிப்பு நிறுவனம் அப்பீலுக்கு போகும். இவங்க தோத்தாங்கன்னா அவங்க போவாங்க, அவங்க தோத்தாங்கன்னா இவங்க போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அப்போ இன்னும் ஒரு ரவுண்ட் ஆஃப் லிட்டிகேஷன் சொல்லி வரும்போது இந்த ரசிக மனப்பான்மை உள்ள அணில் குஞ்சுகள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கோர்ட் சொல்லியிருக்கிறதுடைய தீர்ப்பு நான் கூட இதை பற்றி பேச வேணான்னு நினைச்சேன். என்ன ஒரு படத்தை பற்றி சும்மா பேசிட்டு இருந்தேன். ஆனால் இதன் பின்னால் இருக்கின்ற அரசியல் ரொம்ப நுணுக்கமானது. இதன் பின்னால் இருக்கின்ற அரசியல் ரொம்ப கூர்மையானது. அதிமுக ஊழல் சக்தின்ட்டீங்க, திமுகவை தீய சக்தின்ட்டீங்க. நீங்க என்ன சக்தி? தூய சக்தி. உங்களுக்கு நீங்களே தூய்மையா இல்லையா? பிளாக்ல டிக்கெட் வைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வேபால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். ஜனநாயகம் படம் என்ன ஆகும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு எதிர்பார்ப்பு. இங்கே இன்றைக்கி கோர்ட்டில் அவங்க கொடுத்த தீர்ப்பு பார்த்தா இன்னும் அந்த ரிலீஸ் தள்ளி போகுது. எப்போன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு போகுது. அவர் மிகப்பெரிய உச்சத்தை விட்டு வராரு வெளியில். 1000 கோடி ரூபா அளவுக்கு வருமானத்தை பார்க்கக்கூடியவர் அதெல்லாம் தூக்கி போட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு செங்கோட்டையன் உட்பட எல்லோரும் பேசுகிறாங்க. ஆனால் இந்த படம் தான் கடைசி படம் அப்படின்னு அவங்க ஒரு ரசிகர்லாம் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. இப்போ அரசியல் கூட்டணி இதெல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் தான் வரணும், திமுக தனியாக வீழ்த்த முடியாது, எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் வீழ்த்த முடியும், அதனால் வரணும் அப்படின்னு அதிமுக எதிர்பார்த்தது, பாஜக எதிர்பார்த்தது. இப்போ ஜனநாயகம் படம் இந்த மாதிரி போய் சிக்கலில் மாட்டியிருக்கிறதுனால இது சினிமா அரசியலாக்கப்படுதா, இல்லை அந்த ஜனநாயகம் படத்தில் காட்சிகள் வந்ததில்ல ட்ரெய்லரு, அதில் அரசியல்வாதி என்ன மக்களுக்கு நல்லது சொன்னால் கொள்ளடிக்கிறீங்களான்னு சாட்டையில் அடிக்கிற மாதிரி ஒரு சீன், அந்த மாதிரியில் ஏதாவது வரும் அப்படிங்கிறதுக்காக தடங்கள் வந்திருக்கா? ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்க முடியாது. எல்லா படத்துலேயும் அது வந்திருக்கு. கடந்த நிறைய படத்தில் அரசியல்வாதிகள்லாம் கொள்ளடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி. இல்லை வேறு என்ன அரசியல் அதில் பாஜக எதிர்பார்த்து எனக்கு வரல அப்படிங்கிற கோபத்தில். ஏன்னா இப்போ எல்லாருமே பாஜக தலைவர்கள்லாம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது கடைசி கூட்டத்தில் தீய சக்தி ஊழல் சக்தியெல்லாம் பேசினார். இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்க முடியாதுன்னு அதிமுகலாம் செல்லூர் ராஜு எல்லாருமே அவங்க அதிமுக அணிலேருந்து பதிலடி கொடுக்குறாங்க. அதுவும் ஐடிவிக்கு காட்டமாக பதிலடி கொடுத்துருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு திரைப்படம் அரசியலாக்கப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி, அல்லது அரசியல் சினிமா வச்சு குழப்புறாங்களா அப்படின்னு ஒரு மறு கேள்வி. ஆனால் சினிமாக்காரங்க அரசியலுக்கு வர்றதுக்கு சினிமா வச்சே படம் காட்ட முடியாதுன்றதுக்கு ஜனநாயகன் ஒரு உதாரணம். அதாவது நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு சினிமா படம் காமிச்சு அதில் அந்த படத்தை காமிச்சிட்டு அரசியலில் படம் காமிக்கலான்னு நினச்சிங்கன்னா அரசியலில் இருக்கவங்க உங்களோட பெரிய நடிகர்கள். நீயாவது ஒரு 200-300 தேட்டரில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் படம் காட்டுறாங்க. பாரதிய ஜனதா அகில உலகத்துக்கே படம் காட்டுற கட்சி. என்ன ஆர்எஸ்எஸ் படம்ன்றது சாதாரணமான படம் இல்லை. அதுவும் மோடி படம் டிஜிட்டல் வடிவத்தில் மிகப்பெரிய ஐமேக்ஸ் தேட்டரில் போடுற அளவுக்கு பெரிய படம். அது அமித்ஷா படம் பழைய காலத்து 70mm அளவுக்கு பெரிய படம். அதில் இந்த படம் எடுபடாதுன்றது தான் ஜனநாயகன் நிரூபிக்குது. அதாவது திரைப்படத்தில் நடிப்பது ஒன்றே தகுதி என்று வைத்துக்கொண்டு எழுதி கொடுக்கின்ற வசனங்களை வச்சுக்கிட்டு எல்லாரையும் அலட்சியமாக பேசுகிறது, தற்குறித்தனமாக பேசுகிறது அப்படின்னு இருந்துக்கிட்டு இருந்த இடத்துல இந்த அணில் குஞ்சுன்னு அவங்களே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த அணில் குஞ்சுகளுக்கு சரியான பரிசு என்னன்னு கேட்டிங்கன்னா விசில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அணில் குஞ்சுகள் அடிமைகளாக வைக்கப்பட்ட இடத்துலேருந்து எடுத்து விசிலடிச்சான் குஞ்சுகளாக ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது பூரா விசிலடிச்சான் குஞ்சு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு விசிலையும் கையில் கொடுத்துட்டாங்க. முன்னாடிலாம் யாராவது விசில் அடித்தா வீட்டில் சாயந்தரத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாயந்தர நேரத்தில் விசில் அடிச்சிங்கன்னு வச்சுங்க, எங்கள் தாத்தாலாம் அடிச்சிடுவார். வீட்டில் விசில் அடிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் கிராமத்தில் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பொதுவாக போய் லக்காடி பசங்கம்பாங்க. இந்த ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துட்டு விசில் அடிக்கிறவங்க ஒரு தரக்குறைவான ரசனை உள்ள மட்டமான பேர் வழியாகத்தான் ஒரு காலத்தில் விமர்சிக்கப்படுவார்கள்.
அதனால் வந்து இந்த எம்ஜிஆர் காலத்தில் அப்போ சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து விசிலடிச்சாங்குஞ்சுகளெல்லாம் பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக சிம்பிளையும் கொடுத்து நல்ல அங்கீகாரம் அருமையாக கொடுத்துருக்காங்க. அணில் குஞ்சுகள் விசிலடிச்சான் குஞ்சுகளாக மாற்றப்பட்டு விட்டன. விசில் கொடுத்தது வந்து அணில் குஞ்சுக்காக விசில் கொடுத்துருக்காங்க, விசில் அடிச்சான் குஞ்சுன்னு நீங்கள் சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறீங்க. விசில் வந்து அவங்க வரவேற்கிறாங்களே, அந்தளவுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஆமாம், அவங்க எதிர்பார்த்தது கிடைக்குதில்ல. நான் என்ன சொல்ல, என்ன ரசனை இருக்கோ வெள்ளத்தனைய மலர் நீட்டம்னு பேர். அந்த மாதிரி என்ன இருக்கோ அதான் வரும். சட்டியில் என்ன இருக்கோ அதான் ஆப்பையில் வரும். இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டு அரசியலை வந்து நான் தீர்மானிக்க போகிறேன். ஸ்டாலின் அங்கிள், பிஎம் சார் அப்படிலாம் வந்து போட்ட சத்தம் பாருங்கள். நேற்று செயற்குழு கூட்டத்தில் வந்து பாதியை காணாம். ஏதோ அழுத்தம் கொடுக்குறாங்களாம். நமக்கே அழுத்தமா, நமக்கு யாராவது அழுத்தம் கொடுத்துட முடியுமா அப்படின்னு நேற்று பேசினார். இன்னைக்கு காலையில் அருண்ராஜ் சார்பில் அறிக்கை வருது, பாரதிய ஜனதா மறைமுகமாக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறதுன்னு. ஏன் அதை இப்போ பேட்டி கொடுக்குறீங்க? உங்களுக்கு தான் அழுத்தமே இல்லை. நீங்கள் அங்கே சீன் போடுறீங்க, இங்கே வந்து உங்கள் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி பேட்டி கொடுக்குறாரு. இப்போ ரெண்டுக்கு நடுமத்தில் சினிமா மாட்டிக்கிச்சு. இந்த சினிமா மாட்டிக்கிட்டது காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் வந்து நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாலையா படம் பகவந்த் கேசரி, அது வந்து ஒரு பக்கா காமெடி மாதிரி இருக்கும்னு. அதுக்கு முன்னாடி பாபு படத்தை தான் சுட்டதாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. படம் வெளியில் வந்தால் தான் தெரியும். நீங்கள் சொல்கிறது ட்ரெய்லரில் வந்து அரசியல்வாதிகள்லாம் எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி சாட்டையில் போட்டு நீ அரசியலுக்கு வருவியான்னு கேட்டார்ல. அரசியல் திருப்பி அடிக்குது. இப்போது நீ எல்லாம் அரசியலுக்கு வந்துடுவியா, சினிமா வேலையை ஒழுங்காக பாருன்னு அரசியல் சாட்டை. அது ட்ரெய்லர், இது நிஜ படம். வலிக்குது, படம் ரிலீஸ் ஆகல, எந்த வேலையும் செய்ய முடியல, அடிச்சடியில் சத்தத்தை காணோம். நாளன்னைக்கு அமித்ஷா வர்றாரு, எடப்பாடி வீடியோ ஒன்று இருக்குது சசிகலாட்ட போகிறது. அதெல்லாம் விஜய் கொஞ்சம் ரிஹர்சல் பார்த்துக்கிறது நல்லது. பார்த்துட்டு வெளியில் தெரியாமல் அட்டைக்கு வாசித்தாதான் கொஞ்சமாவது நடக்கும் வேலை. இப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, தனி நீதிபதி போட்ட உத்தரவு ரத்து. அந்த தணிக்கை சான்று கொடுக்கணும்னு போட்ட உத்தரவு ரத்து. அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, தணிக்கை வாரியம் கேட்டதை போல உரிய அவகாசம் கொடுக்காமல் ஒரே நாளில் எல்லா வழக்குகளையும் முடித்து எல்லா மனுக்களின் மீது தீர்மானிக்கின்ற அளவிற்கு இது ஏன் அவசரமாக முடிக்கப்பட்டது என்ற கேள்வியை இவங்க கேட்டதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்துக்கு போனப்போ அங்கேயும் கேட்டுச்சு. கேட்டதுக்கு பின்னாடி தணிக்கை வாரியம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதற்கு தடையில்லா சான்று கிடைக்கல, அது வரணும். 2வது மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி சில வசனங்கள் இருக்குது, அதுக்கு நாங்கள் கொடுத்த கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி வர்றதுக்கு நாங்கள் மறு ஆய்வுக்கு அனுப்பணும். அந்த மறு ஆய்வுக்கு அனுப்புனதை வந்து இவங்க சேலஞ்ச் பண்ணாமல் சர்டிஃபிகேட் கிட்ட வராங்கன்னு சொன்ன உடனே, நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கின்ற கோரிக்கை மனுவை மீண்டும் அமெண்ட் பண்ணி போடுங்க, திருத்த மனுவாக போடுங்கன்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனத்துக்கும் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. தனி நீதிபதிக்கும் ஒரு என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 2 மனுக்களையும் தீர விசாரித்து இருவருக்கும் உண்டான அவகாசங்களை கொடுத்து முழுமையான வாதங்களை கேட்டு ஒரு உத்தரவு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புறப்பட்ட இடத்துக்கே தேர் வந்துருச்சு. தேர் வந்ததுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் வந்து இந்த அரசியல் எவ்வளோ ஆபத்தான விளையாட்டுன்றதை இப்போ தான் உணரக்கூடிய தருணம் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து தி லைன் இஸ் கம்மிங் ஃபார் தி லாஸ்ட் ரோர்னு போட்டார்ல விளம்பரம். சினிமாவுடைய மொழியில் வந்து அது வந்து ஒரு அறச்சொல், யாரும் அதை விரும்ப மாட்டாங்க. சிங்கம் எப்படி கடைசியாக கர்ஜிக்கும்னு கேட்டேன். இப்போ வண்டலூர் சூழலை கொண்டு போய் விட்டால் கூட மொனன்னு உட்காந்துட்டு போடுற எலும்பை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அளவுக்கு சிங்கத்தை சுருக்கிட்டாங்க. என்ன காரணம் பாருங்கள், நீங்கள் முதல்ல கரூர் சம்பவம் வரும்போது முதல்ல வந்து ஆதரவு அறிக்கை கொடுத்தது வந்து ஐபிஎஸ், விஜயோட துணையில் நிற்போம்னார். 2வது வந்து ஒரு அதிமுக கூட்டத்தில் எங்கேயோ ஒரு கொடியை பார்த்துட்டு எடப்பாடி அதோ கொடி தெரியுது நம்ம கூட வந்துட்டாங்க, பெரிய கூட்டணி வருதுன்னார். தமிழிசை வந்து தம்பி விஜய் எப்பொழுதும் எங்களோடு இருப்பது தான் அவருக்கு பாதுகாப்பு, என்டிஏவிற்கு வந்து விட வேண்டும், அதுதான் அவருக்கு நல்லது. தம்பி விஜய் திமுகவை எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ திட்ட வேண்டும்னுச்சு. இப்போ அதே தமிழிசை டிடிவி தினகரன் திட்ட அளவுக்கு வந்துருச்சு. ஆமாம்மா, டிடிவி தினகரனும் இப்போ செல்லூர் ராஜு நேற்று பொழந்து எடுக்கிறாரு. எம்ஜிஆர் கூட வந்து நீங்கள் உங்களை ஒப்பீடு செய்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, எம்ஜிஆருடைய வாழ்க்கை முறைகள் வேறு, எல்லாரும் எம்ஜிஆர் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் இறக்கி விட்டாங்க. எடப்பாடி ஆளுங்க இறக்கி விட்டாங்க. டிடிவி இந்த பக்கம் அட்டாக் பண்ணுறாரு. தமிழிசை வந்து ஆக்டர் டாக்டருங்குது. அவர் வெறும் ஆக்டரு, நான் டாக்டரு, இவர் என்ன பெரிய 1000 கோடியை விட்டு வந்துட்டார், நான் கூட என் தொழிலே விட்டு வந்துட்டேங்குது. உச்சத்தில் இருந்த பல பேர் ஐபிஎஸ் அவர் பதவியில். ஆமாம், தமிழிசை உச்சத்தில் இருந்தப்போ ஒட்டுமொத்த சென்னையே வந்து அவங்க வீட்டு வாசலில் தான் க்யூவில் நின்று ஊசி போட்டுக்கிறதுக்கு. இருந்தாலும் ஒரு டாக்டர் சார் அவங்க தொழிலை விட்டு வந்திருக்காங்களா.
தொழிலை விட்டு வந்தவங்க விடுங்க, இந்த தொழிலுக்கு வந்து பிற்பாடு தான் அவங்க பேரே வந்து உலகம் தமிழர்கள் இருக்கிற இடம்லாம் தெரிஞ்சுது. அது வந்து ஒரு தொழில், அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. நானும் வந்து ஒரு IPS அதிகாரியாக இருந்தவர், பல லட்சம் சம்பளம் வாங்கினவர் வர ஒரு நியாயமான ஒரு அரசியல் நையாண்டி தான் அது. நானும் வந்து என்னுடைய தொழிலை விட்டு வந்திருக்கேன், அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு. ஏன்னா இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா படம் காமிக்கிறார்ல, அரசியலை வச்சு படம் காட்டக்கூடாதுன்றாங்க. அரசியலுக்குள்ளார வந்து படம் காட்டாத, நாங்கள் திருப்பி படம் போட்டால் நீ தாங்க மாட்ட அப்படின்ற செய்தி அதில் இருக்குது. இப்போ நீதிமன்றம் சொன்ன இடத்துக்கு வந்துடுவோம். இப்போ தயாரிப்பு நிறுவனத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து நேராக மறுபடியும் உச்சநீதிமன்றம் போகணும். உச்சநீதிமன்றம் போகும்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கொடுத்த தீர்ப்பில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஆகவே SLPயை வந்து நாங்கள் இதில் வந்து சேலஞ்ச் பண்ணுறோன்ட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது என்ன செய்கிறாங்க, தனி நீதிபதி கொடுத்த சான்று வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ இதை இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, தயாரிப்பு நிறுவனத்துக்கு சாதகமாக தான் இருக்குது. ஆனால் அந்த உத்தரவை இவங்க ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ நேராக உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மீண்டும் ஒரு முறை விசாரிக்க சொன்னதுக்கு பிற்பாடு இங்கேயே அவசரப்பட்டு வந்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கும். அடுத்தது வந்து தலைமை நீதிபதி அமர்வு என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட உத்தரவை எதிர்த்து மனு தாக்கல் செய்யவில்லை, அமெண்ட் பண்ணி பெட்டிஷன் போடுங்குது. இதை எக்ஸாஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அங்கே போனீங்கன்னா திருப்பி அனுப்புறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அல்லது அவங்க எடுத்து வச்சுட்டு விசாரிக்கிறாங்களான்னு சொன்னால் அது உச்சநீதிமன்றத்தினுடைய டிஸ்கிரிஷனரி பவரில் வந்துடும். ஆனால் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் அனதர் ரவுண்ட் ஆஃப் லிட்டிகேஷனில் வந்து இது மாட்டிக்கிட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனி நீதிபதியை விசாரிக்கிறாங்கன்னு வச்சுங்க, இவங்க வந்து அமெண்டட் பெட்டிஷன் போடுவாங்க. சென்சார் போர்டு வந்து மறுபடியும் வந்து நாங்கள் கவுண்டர் போடணுன்னு டைம் கேட்பாங்க. டைம் எல்லாம் கேட்ட பிற்பாடு கொடுத்த பிற்பாடு இந்த தனி நீதிபதிக்கு இப்போ வேற ஒரு அழுத்தம் இருக்குது. ஏற்கனவே நாம் கொடுத்த சான்றை வந்து அவங்க ரத்து பண்ணிட்டாங்க. மறுபடியும் சான்று கொடுன்னு சொன்னால் நம்முடைய தீர்ப்பு மீண்டும் ஒரு முறை மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். எங்கே? அப்பீலில், மேல்முறையீட்டில். அப்போ அங்கே ஒரு தர்ம சங்கடம் இருக்குது அவங்களுக்கு. அல்லது இது வந்து நீங்கள் வந்து எதையுமே கம்ப்ளை பண்ணல, நான் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தீர்ப்பையை அவங்க மாற்றியும் போடலாம். இது வந்து அந்த தனி நீதிபதிக்கு ஒரு தர்ம சங்கடம். தான் எழுதிய தீர்ப்பை மாற்றுவதா அல்லது மேல்முறையீட்டு மனுவில் கொடுக்கப்பட்ட உத்தரவை நிறைவேற்றுவதற்கு உண்டான கால அவகாசத்தை கொடுத்து மீண்டும் ஒரு தீர்ப்பை எழுதுவதா அப்படின்னு ஒன்று இருக்குது. இது தயாரிப்பு நிறுவனத்துக்கு சாதகமாக வருதுன்னு வச்சிங்க, உடனே சாயந்தரம் வந்து எல்லாரும் வந்து சத்தம் போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை அப்பீலுக்கு சென்சார் போர்டு வருகிறதா, சென்சார் போர்டு வந்து அதை மீண்டும் அப்பீலுக்கு எடுத்துகிட்டு வந்தால் மீண்டும் இங்கே வரும். சரி, இப்போ அவங்க வந்து தணிக்கை வாரியத்துக்கு ஆதரவாக வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க, சான்று வந்து கொடுக்க முடியாது, மறு ஆய்வுக்கு போயிட்டு தான் வரணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா தயாரிப்பு நிறுவனம் அப்பீலுக்கு போகணும். ரெண்டாச்சா? இங்கே முடிஞ்சதுன்னா இவங்க தோத்தாங்கன்னா அவங்க போவாங்க, அவங்க தோத்தாங்கன்னா இவங்க போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அப்போ இன்னும் ஒரு ரவுண்ட் ஆஃப் லிட்டிகேஷன் சொல்லி வரும்போது இந்த ரசிக மனப்பான்மை உள்ள அணில் குஞ்சுகள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஜனநாயகன் படம் உடனே வெளிவருவதை யாரோ ஒன்று, ஏதோ ஒரு சக்தி, நான் அதுக்கு பேர்லாம் சொல்ல விரும்பலை, ஏதோ ஒரு சக்தி மொத்தமாக விரும்பவில்லை. இதில் எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ எம்ஜிஆர் அரசியலுக்கு வரார், அப்படிங்கிறப்ப அவர் படங்கள்லாம் தடுக்கப்படுது, அது வந்து மாநில அரசு தான் செஞ்சது அப்படின்னு திமுக மேலே அப்போ குறை சொன்னாங்கல்ல. இப்போ இந்த விஷயத்தில் ஓப்பனாக எல்லாருக்குமே தெரியுது, இந்த ஜனநாயக படம் ஏன் காலதாமதமாகுது அப்படின்னா அது மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கிற தணிக்கைத்துறை தான், சென்சார் போர்டு தான், அதுக்கும் மாநில அரசுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா முதலமைச்சரே குரல் கொடுத்துருக்கிறாரு, இதில் ED, IT இந்த வரிசையில், CBI வரிசையில் தணிக்கைத்துறையுமா அப்படின்னு. அப்போ தணிக்கைத்துறை மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது, இது அவங்க தான் அப்படின்னு தெளிவாக தெரியுது. அப்போ இங்கே சிஎம் சார் அப்படி இப்படிலாம் பேசினவர் அதை எதுவுமே பேசலை அப்படிங்கிற குரலும் வருதில்லை. அதாவது ராஜவேலு, இந்த கேள்விக்கு வந்து எப்படி பதில் சொன்னாலும் விஜய் பற்றி ஒரு பொதுவான விமர்சனம் வந்துருச்சு. இதை நான் நல்ல முறையில் சொல்கிறேன். ஆரோக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே பேசாத நீங்கள் யாருக்காக பேச போகிறீங்கன்ற கேள்வி வந்து தமிழ்நாட்டில் பரவலாக விவாதிக்கப்பட்டு எல்லோருடைய மனதிலும் அது பதிந்து விட்டது. ஒன்று அடிக்கும்போது நீ ஒன்று திருப்பி அடிக்கணும், இல்லை ஒரு எதிர்ப்பு குரலாவது கொடுக்கணும். படம் வந்து வெளியில் வரலன்னு சொன்ன உடனே தற்குறித்தனமாக தமிழ்நாடு அரசாங்கம் தான் காரணம்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டீங்க.
அது இல்லை என்பது நீதிமன்றத்தின் மூலமாக, தீர்ப்பின் மூலமாக மீண்டும் நிரூபிக்கப்படுகிறது. நீதிமன்றம் தரவுகளுடைய அடிப்படையில் தீர்ப்பை வழங்கினாலும் இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்பதில் யார் உறுதியாக நிற்கிறாங்க? தணிக்கை வாரியம் நிற்குது. தணிக்கை வாரியம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற துறை. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் தமிழக அரசு தான் படம் வெளியிடுவதை தடுக்குதுன்னு சொல்லியிருந்தா எப்போ நீங்கள் சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, படம் வெளியான பிற்பாடு நிறைய கெடுபிடி கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ போகிறதுக்கு பர்மிஷன் இல்லை, ரசிகர்களை தேட்டரை விட்டு துரத்தி அடிக்கிறாங்க, அலைகடலென திரண்டு வந்த ரசிகர்கள் மீது தேவையில்லாத தடியடி நடத்தி அவங்க பொறாமையில் எங்களெல்லாம் ஓட விடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா உதயநிதி மேலேயோ அல்லது ஸ்டாலின் மேலேயோ நீங்கள் குறை சொல்லலாம். ஆனால் உங்களை ஓட ஓட அடிப்பது இப்பொழுதைக்கு மத்திய அரசினுடைய தணிக்கைத்துறை வாரியம். அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதெல்லாம் உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டுறேன். யாருக்கு? தாவேகா தொண்டர்கள் முடிவு பண்ணணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டாலும் சைலண்ட்டாக முதல் நாள் ராத்திரியே போய் வந்தேங்க ஐயா உள்ளேன் ஐயாலும் அட்டனன்ஸ் மார்க் போடுறீங்க. அட்டனன்ஸ் மார்க் பண்ணுறீங்களா? வெளியில் வரும்போது கையை காட்டிட்டு வரீங்க. என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. சாதாரணமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த ரிப்பீட்டடு ரீல் ஒன்று விடுவாங்கல்ல, தர்மத்தின் வாழ்வு தனி சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் அதையாவது சொல்லிட்டு போ, இல்லை சட்டப்படி நாங்கள் போராடுவோம் ஜெயிச்சுட்டு வருவோம்னு சொல்லி வசனம் பேசி யாரும் எழுதி கொடுக்கல போல இருக்கு. போனதுன்னு தெரியல, வந்ததுன்னு தெரியல, வீட்டில் போய் படுத்துக்கிறாரு. ஒட்டுமொத்த இந்தியாவே இன்றைக்கி அலசுது. இவர் என்ன வீட்டுள்ளார உட்காந்துட்டே அரசியல் பண்ணுவாரா? இவர் ஒரு நார்சிசிஸ்ட்டு. நார்சிசிஸ்ட்னால் தன்னைத்தானே நினைத்து வியந்து கொள்ளுகின்ற சுயமோகம் படைத்தவர். டிடிவி தினகரன் அதான் சொல்கிறார், இதனால் அமைதியாக இருந்தாலும் விஜய் சப்போர்ட்டாக பேசினவர் முதல்ல செய்தியாளர் சந்திக்க சொல்லுங்கள், பேச துணிச்சல் இருக்கா அப்படின்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் செல்லூர் ராஜு பின்னி பெடல் எடுக்கிறாரு, நீ எல்லாம் ஒரு ஆள், நாங்கள்லாம் உன்னை பார்த்து பயந்துருவோமான்னு. இது எப்படி ஒரு ஒரு எள்ளி நகையாடுகின்ற பேசு பொருளை அவர் மாறிட்டாருன்னு சொன்னால், தன்னை நம்பி வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்றீங்கல்ல, அப்போ ஒரு கோடி ஓட்டாவது இருக்குல்ல, உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? என் மேலே போட்டிருக்கிறது பொய் கேஸு. கரூர் வழக்கு தமிழ்நாடு அரசு நடத்தலைங்க. நீங்கள் ஆரம்பத்தில் என்ன கதை விட்டீங்க? செந்தில் பாலாஜி தானே சதி பண்ணார். நீங்கள் செந்தில் பாலாஜி சதி செய்தார் என்பதற்கு சிபிஐ முன்னால் நீங்கள் கொடுத்திருக்கின்ற ஆதாரம் என்ன? நான் தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன். 60 ட்ரோன் பறந்தது இல்லை, அந்த ட்ரோனில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஆதாரங்கள் என்ன இருக்குது? தமிழக காவல்துறைக்கு எதிரான ஆதாரங்கள் என்ன இருக்குது? நீங்கள் என்ன கொடுத்துறீங்க? அதை பற்றி வாயை திறந்தாவது பேசுங்க. இப்போ ட்ரோனே பறக்க தடைன்னு வருது பார்த்தீங்களா ஒவ்வொரு இடமா? அது உங்களுடைய திருட்டுத்தனம் தான் காரணம். அனுமதி இல்லாமல் அரசாங்கத்தினுடைய அத்தனை விதிமுறைகளையும் மீறி 6 மணிக்கு மேல் ட்ரோன் பறக்கக்கூடாது என்பதை எல்லாம் தாண்டி நீங்கள் பறந்து பதிவு பண்ணீங்க. எங்கே அது? அப்போ சிபிஐ வழக்குக்கு விசாரணை கூப்பிட்டாலும் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. படத்துக்கு தணிக்கை சான்று கொடுக்கறதுல மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தாலும் பேச மாட்டேங்கிறீங்க. அழுத்தமா எனக்கான அங்கே உட்காந்து வசனம் பேசுகிறீங்க. காலையில் உங்கள் கொள்கை பரப்பு செயலாளர் இங்கே புலம்புறாரு. அப்போ உங்களுடைய ரசிகர்களுக்கு இன்னும் அவன் தொண்டனாக மாறல, அதனால தான் நான் ரசிகர்னு சொல்கிறேன். உங்களுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுவதற்கு உண்டான அரசியல் பயிற்சியை கொடுப்பதற்கு தகுதி இல்லாத நீங்கள் எப்படி உங்களை தலைவர் என்று அழைத்து கொள்ள முடியும் என்ற கேள்வி தொக்கி நிற்கிது. இப்போ நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இராணுவம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு உரிமை இருக்குது. இது வரைக்கும் எந்த படத்திலையும் இவ்வளோ பெரிய பிரச்சனை அது கொண்டு வந்ததா எனக்கு தெரியல. எவ்வளோ இராணுவத்தை காமிக்கிறான், டேங்கு போகிறத காமிக்கிறான், எல்லாம் காமிக்கிறான். மணிரத்னம் காமிக்கிறத விடவா என்ன விஜயகாந்த் படத்தில் வராத பாகிஸ்தானா? அர்ஜுன் படத்தில் வராத பாகிஸ்தானா? அர்ஜுன் படத்துலையும் விஜயகாந்த் படத்துலையும் வராத பாகிஸ்தானா இவர் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அதை தடை என்று வருகின்ற பொழுது ஒரு காரணமாக உங்களுக்கு வைக்கிறான். அதை வைக்கும்போது நீங்கள் தாண்டி தானே வரணும். தாண்டி வரும்போது அந்த தடையில்லா சான்று வாங்கிட்டீங்களா? அல்லது மத ரீதியான சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஒன்று உள்ளே வைக்கிறதுக்கு உண்டான நியாயத்தை நீங்கள் காட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கணும், இல்லைனா அதை நீக்கணும். இதையெல்லாம் நீக்கிட்ட பிற்பாடு இன்னொன்று இருக்குது. இப்போ ஒரு படத்துக்கு நான்லாம் வழக்கறிஞனா கேஸை போட்டு அந்த படத்தை நீதிபதி பார்க்கணும்னு சொன்னோம். ஒரு படத்துக்கு நீதிபதி அவர்களே பார்க்க வேண்டும் என்று தனி நீதிபதி பார்த்து போட்ட உத்தரவின் மேலே மறுபடியும் தணிக்கை வாரியம் போச்சு. போயிட்டு ஒரு உத்தரவு வாங்கி கொடுத்தேன். அப்படி நடைமுறைகள் இருக்குது. ஒன்று நீதிபதியை நீங்கள் பார்க்க சொல்லியிருக்கணும், அதையும் செய்யலை. அது நீதிபதி தனிப்பட்ட முறையில் விருப்பப்பட்டால் தான் பார்க்க முடியும். அவங்க வேணான்னு நினச்சாங்கன்னா வேணாம். ஸோ இத்தனை சிக்கல்கிற இடத்துல இப்போ எங்கே கொண்டு நிறுத்தியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பார்வையின்படி நான் நினைப்பது சரியாக இருக்குன்னா, அது இவங்க போயிட்டுருக்கிறத வச்சு சொல்கிறேன். இவருக்கு கெடுதல் வரணும்னா நான் நினைக்கல, அப்படி நினைக்கவும் கூடாது.
ஆனால் இந்த தேர்தல் அறிவிப்பு வருகின்ற வரை இந்த படத்தை வெளியிடுவதற்குண்டான எல்லா தடைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வரப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற போது எலெக்ஷன் முடிஞ்சு தான் வரும். எலெக்ஷன் முடிஞ்சு வந்தால் பெரிய விஷயம். எலெக்ஷனுக்கு முன்னாடி பெரிய படத்துக்கிட்ட சின்ன படம் அடங்கிடணும். நான் சொன்னேன்ல, ஐமேக்ஸ் தேட்டர் இருக்குது, 70mm தேட்டர் இருக்குது. அந்த தேட்டருக்கு முன்னாடி இந்த தேட்டர் அடங்கணும். பெரிய படத்துக்கு முன்னாடி சின்ன படம் அடங்கி போகணும். அப்படி இல்லை, நான் சிஎம் தான், அடுத்த எலெக்ஷனில் பிஎம் தான் சொன்னால் எல்லோரும் சேர்ந்து அடிப்பாங்க. ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க பாருங்கள். இப்போ அதான் சார், இப்போ அதிமுக அமைதியாக இருந்தது, பாஜக கடைசி வரைக்கும் நம்பிக்கையாக இருந்தது, ஒன்றா சேர்ந்தால் தான் வீழ்த்த முடியும்னு. இப்போ அந்த ஒரு மீட்டிங்கில் போட்டு எல்லாத்தையும் பாஜக அதிமுக நேரடியாக அடிமையாக இருக்குது அப்படின்னு சொன்னது அதிமுக எந்திரிச்சு அடிக்குது. அது ஒரு வெளிப்படையான, பாஜக அடிக்குது, திமுக ஏற்கனவே அடிச்சிட்டு இருக்கு. இது ஒரு வெளிப்படையான ரகசியம் ராஜவேல். அதாவது விஜயை இயக்குவதற்கு பின்னால் சிறுபான்மை இயக்கத்தை சார்ந்த வெளிநாட்டு சில சக்திகள் வேலை செய்கின்றன என்ற சந்தேகம் இந்தியாவினுடைய புலனாய்வு அமைப்புகளுக்கு வந்துவிட்டது. சிறுபான்மை இனத்தவர்களை அடக்கி ஒடுக்கிவிட வேண்டும், அவர்கள் இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி தான் ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்தவன் என்பதை உள்ளீடாக வைத்துக்கொண்டு அதனுடைய அடிப்படையில் அரசியல் செய்து சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்களாக இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற அவர்களையெல்லாம் பயன்படுத்துவது உங்களுடைய அரசியல் டெக்னிக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய டெக்னிக்கை அவங்க பண்ணுவாங்க. அதனால் லாட்ரி சீட்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மக்கள்கிட்ட சொரண்ட பணத்தை வச்சுக்கிட்டு அரசியலை தீர்மானிப்போன்னு நீங்கள் என்றைக்கு வரீங்களோ அரசியலே தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம், உங்களை தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்துட்டான். இதுதான் உண்மை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு எரால்ட் ராபின்ஸனுடைய நாவல் சொல்லியிருப்பேன், 2-3 வாட்டி சொல்லியிருப்பேன். ஸ்பெல் பைண்டர்னு ஒரு நாவல் இருக்குது. அந்த நாவலில் முதல்ல மதகுருமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா காம களியாட்டங்கள்லாம் ஈடுபடுவாங்க. அடுத்தது நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதை வச்சு பணம் சம்பாதிப்பாங்க. பணம் சம்பாதித்த உடனே அதை வச்சுக்கிட்டு அரசியலை தீர்மானிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்குவாங்க அமெரிக்காவில். அது ஒரு கற்பனை கதை. மதம் அரசியலுக்குள் வருவதற்கு முன்னால் என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு எரால்ட் ராபின்ஸ் அவருடைய ஸ்டைல் எழுதியிருப்பார். அந்த மாதிரி இப்போ இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எந்த வழியில் வருகின்ற பணமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கேடுகெட்ட வழியில் வந்தாலும் பரவாயில்ல, மக்கள் வயிற்றில் அடித்த பணமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை சொரண்டாலும் பரவாயில்ல, நம்பரை மாற்றி சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, என்கிட்ட பணம் இருக்குது, இதை வச்சு தமிழ்நாட்டு அரசியல் நான் தீர்மானிப்பதற்கு என்னைப் போலவே இருக்கின்ற ஒருவனை நான் பயன்படுத்துவேன் என்று நினைக்கின்ற நினைப்பினுடைய அடிப்படையில் இந்த அரசியல் போயிட்டுருக்கு. இது தெரியாத அளவுக்கு மாநில அரசுகளோ மத்திய அரசுகளோ முட்டாள் இல்லை. யாரை வளரவிட வேண்டும் என்பதை விட யார் வந்துவிடவே கூடாதுன்றதில் தீர்மானமாக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் எதுவுமே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கொள்கையோ கோட்பாடோ இல்லைன்னா கூட நீங்கள் எதை பின்புலமாக வச்சு வரீங்க. ராஜா உங்களை அட்டாக் பண்ணும்போது நான் ஜோசப் விஜய் தான் லெட்டர் பேடில் போடுறீங்க. இன்றைக்கி ஏன் குங்குமம் போட்டு செந்தூரெல்லாம் வச்சுட்டு வரீங்க? சீமான் விபூதி வச்சுட்ட கதை தான் இது. உங்களுடைய அடையாளத்தையே நீங்கள் மறைக்கிறீங்க. நீங்கள் யார் என்பதை சொல்லுவதற்கு தயங்குறீங்க. வெளிப்படையாக சொல்லுங்கள். ஒரு சிறுபான்மை இனத்திலிருந்து இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமையின்படி நான் ஒரு இந்தியாவினுடைய குடிமகன், என் மதமோ என் இனமோ என் ஜாதியோ அதற்கு ஒரு தடை இல்லை. நான் நம்புகின்ற நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இவர்தான் கடவுள் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நான் வருவதை யார் தடுக்கிறாங்கன்னு கேளுங்க. இன்னும் உங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும். ஆதரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் தமிழ் சினிமாவில் எப்பவும் பாருங்கள், கள்ளக்கடத்தல் வரேன்னா அவனுக்கு ஒரு பேர் வச்சுருப்பான். கேபரே டான்சர்னா ஸ்டெல்லான்னு பேர் வைப்பான். இது காலம் காலமாக இருக்கிற நடைமுறை. இந்த மத சிறுபான்மை இனத்தவர்களை எப்பொழுதுமே அசிங்கப்படுத்துகிற சினிமா. நீங்கள் 100 வருஷம் இல்லை 60 வருஷம் 70 வருஷம் சினிமா எடுத்து பாருங்கள். எந்தெந்த கேரக்டர்கள்லாம் எந்த பேர் வச்சுருக்கான்றதை மட்டும் ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்கள். பிஹெச்டி படிக்கின்ற மாணவர்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் டாக்டரேட் வாங்கலாம். தமிழ் சினிமாவில் ஜாதியினுடைய அடையாள கூறுகள் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன, வில்லன்னா எந்தெந்த ஜாதி, கதாநாயகன்லாம் எந்தெந்த ஜாதி, கள்ளக்கடத்தல் பண்ணுறவங்களாம் யார், தேச துரோகம்னா யார், கேபரே டான்ஸ் ஆடுறவங்களுக்குலாம் என்ன பேர், இப்படி ஜாதி அடையாளங்களை கீழ்மைப்படுத்துகின்ற இடத்திலிருந்து அதனுடைய அடையாளமாக உடைச்சிட்டு வாங்க, தப்பில்லை. ஆனால் நீங்கள் இதுலேயும் பதுங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுலேயும் பதுங்கணும்னு நினைக்கிறீங்க. பேசுகிற வசனத்திலையும் கூர்மை இல்லை, கொள்கையிலையும் கூர்மை இல்லை. உங்களுக்காகவே நீங்கள் பேசலாம், உங்களை நம்பி எப்படி வர்றதுன்ற விவாதம் இன்றைக்கி பெருசாகிடுச்சு தமிழ்நாட்டில். தன்னுடைய படத்திற்காகவும் இவர் பேசுவதில்லை, தன்னுடைய கட்சிக்காகவும் இவர் பேசுவதில்லை, அழைக்கப்படுகின்ற விசாரணையில் என்ன நடந்தது என்றும் சொல்லப்படவில்லை, எப்படி அதை சமாளிக்க போகிறன்றதையும் சொல்ல முடியல. நீங்கள் ஒரு கட்சிக்கு போனீங்கன்னா உங்கள் தொண்டர்கள் மேலே பல வழக்குகள் வரும். அந்த வழக்குகள்லாம் எடுத்து அந்த தொண்டனை நீங்கள் காப்பாற்றணும்.
உங்களையே நீங்க காப்பாத்திக்காம உங்களுக்காகவே நீங்க பேசாம இருக்கின்றது வந்து எல்லாரும் பேசுற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த படத்துக்கு உண்டான தடையை இன்னும் மீண்டும் 2-3 காலம் வந்து 2-3 மாதங்கள் கொண்டு போய் தேர்தல் வர வரைக்கும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண உள்ளன்னு வச்சிங்களேன், தேர்தல் டைம்லேயே வருதுன்னு வச்சிங்களேன், ஆகா ஓகோன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஊற போட்ட ஊறுகா மாதிரி ஆயிரும். அதற்குண்டான எதிர்பார்ப்பு எப்படி குறைஞ்சதோ அதில் கொஞ்சம் வந்து அந்த படம் டல் அடிச்சாலும் அது ஒரு பெரிய கெட்ட பேர் வந்துடும் விஜய். அப்போது இன்னைக்கு கோர்ட் வந்து சொல்லியிருக்கிறதுடைய தீர்ப்பு வந்து நான் கூட இதை பற்றி பேச வேணான்னு நினச்சேன். என்ன ஒரு படத்தை பற்றி சும்மா பேசிட்டு இருந்தேன். ஆனால் இதன் பின்னால் இருக்கின்ற அரசியல் ரொம்ப நுணுக்கமானது, இதன் பின்னால் இருக்கின்ற அரசியல் ரொம்ப கூர்மையானது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சக்தியை மத சார்போடு நாம் வளர விட்டு விட்டால் அது இந்தியா முழுமைக்கும் கிளைகள் பரப்பும். இவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற சிறுபான்மை இனத்தவர்கள் இந்தியாவில் அங்கங்கே கிளை முளைத்து வந்து விடுவார்கள். அதற்கு திரைப்படம் ஒரு ஆயுதமாக பயன்படும் அப்படின்ற லெவலுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. ஆகவே விஜய்க்கு வந்து இது இடியாப்ப சிக்கல்ன்றதை விட புலிவால் பிடிச்ச நாயர்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து இப்போ நிற்கிறார். அதாவது அண்ணா திமுகவை ஊழல் சக்தின்ட்டீங்க, திமுகவை தீய சக்தின்ட்டீங்க. நீங்கள் என்ன சக்தி? அமைதி புயலா? தூய சக்தி நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே தூய்மையாக இல்லையா? பிளாக்ல டிக்கெட் விற்க மாட்டேன்னு சொல்லுங்கள், 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்க மாட்டேன்னு சொல்லுங்கள், ரசிகர் மன்றத்துக்கு ஸ்பெஷல் ஷோ போட்டு டிக்கெட் விற்க மாட்டேன்னு சொல்லுங்கள், அறிக்கை விடுங்க, அதை அறிக்கை விடுங்க, உங்கள் ரசிகர் மன்றத்துக்கு அறிக்கை விடுங்க, யாரும் தேட்டரில் பிளாக் டிக்கெட் விற்கக்கூடாதுன்னு. அதெல்லாம் விற்கலாம். உங்களுக்கு எப்படி 200 கோடி சம்பளம் 300 கோடி சம்பளம்? எங்க தேவதூதனாக வந்து நீங்கள் இறங்கும் போதே 200 கோடி அடைய வந்தீங்க. உங்கள் சம்பளம் எவ்வளோ? நீங்கள் யாரெல்லாம் வந்து முட்டி போட்டு நீங்கள் வளர்ந்து வந்தீங்க? அதாவது இவங்க கட்சியில் ஒரு சின்ன பையன் இருக்கான், காதில் கடுக்குன்னு போட்டு எல்லாரையும் வந்து ரொம்ப கேவலமான ஒரு மொழியில் பேசுவான். ஏய் வாங்கடி 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 மண்டி போடுங்கடி இப்படின்னு ஒரு கீழ்த்தரமான ஒரு வீடியோ அப்பப்போ பார்க்குறேன். அந்த இடத்துக்கு இவரை கொண்டு வந்துட்டாங்க. இப்போது எது ஒரு பக்கம் சென்சார் போர்டு, ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வாங்கடி வாங்கடி உட்காருங்கடிங்குது. அந்த பையன் இப்படி தான் வீடியோ போடணும். இப்போ பாவமாக இருக்கு என்ன அவனை பார்த்தா. ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளவு தரக்குறைவான ரசனைகளோடு இருக்கின்ற தொண்டர்களை வைத்திருக்கின்ற நீங்கள் அவர்களை வந்து தரம் பிரிக்கிறதை விட அந்த தரத்தை உயர்த்தணும். அரசியல்வாதியாக மாறணுங்கிறேன். இல்லைனா தூக்கி போட்டு போங்க, இந்த 200 கோடி தான் உங்களுக்கு கேரண்டி ஆச்சே. என்ன இப்போ போய் வந்து நான் கடைசி படம்னு சொல்லிட்டு போனேன் அதனால் என்னை ஏற்றுக்க மாட்டாங்களான்னு நினைக்க வேணாம். இன்னொரு பொய் சொல்ல வேண்டியதானே. கடை வெறித்தேன் கொள்வார் இல்லை. ஒரே ஒரு அறிக்கை தான், அரசியல் எனக்கு ஒத்து வரல, அது ஆபத்தான விளையாட்டாக இருக்குது, என்னோட குவாலிட்டிக்கு என்னால் இறங்கிலாம் அந்த அளவுக்கு வேலை பார்க்க முடியாது, ஆகவே என்னுடைய ரசிகர்கள் தான் முக்கியம் வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடும் தப்பிச்சுக்கு நீங்களும் தப்பிச்சுப்பீங்க. ஏன்னா நாங்கள் தொடர்ந்து வந்து 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சினிமாக்காரன் பின்னாடி போகணுமான்றதான் என் கேள்வி. ஒரு சினிமாக்காரர் பின்னால் போவது ஒரு தரமுள்ள அரசியல்வாதியாக வந்தால் எனக்கு பிரச்சனையே இல்லை. நாங்கள் 4 படம் நடிப்போம், உடனே வசனம் பேசுவோம், டிவி இன்டர்வியூவில் வந்து நேராக உட்காந்துப்போம், தத்துவம் சொல்லுவோம், கருத்து சொல்லுவோம், ஆகஸ்ட் 15 வந்து இது ஜெய்ஹிந்தும்போம், அப்புறம் சொந்தமாக ஒரு கதை விடுவோம்னு சொல்லாதீங்க. ஆகவே இங்கே படித்தவர்கள், நான் மறுபடியும் நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐடி படித்த இளைஞர்கள், அதுக்கு மேலே படித்த இளைஞர்கள், பொறியியல் படித்தவன், மருத்துவம் படித்தவன், உங்களுடைய தகுதிக்கு ரசனை என்பது வேறு, ஒரு திரைப்படம் என்பது வேறு. ஆனால் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு திரையிலிருந்து தான் ஒரு ஆள் வர வேண்டும் என்று என்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ உங்கள் தகுதியை நீங்கள் குறைச்சிக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள் இருக்கின்ற அரசியல், உங்களுக்கு தேவையான அரசியலை யார் வந்து தீர்மானிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தனும் ஒரு அரசியல் இயக்கமாக மாறணும். அப்போ தான் இந்த மாதிரி என்ட்ரிலாம் இருக்காது. நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிற இடத்துல ஐயா ரஜினிகாந்த் வாங்க, ஐயா விஜயகாந்த் வாங்க, ஐயா விஜய் வாங்கன்னு சொல்லிட்டு சினிமாவில் இருந்தே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படி தான் நிலைமை இருக்கும். ஜனநாயகம் படம் அரசியலாக்கப்படுதா, இல்லை இவர் நடிகராக அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு, அந்த வர காட்சிகள் வந்து இவர் அரசியல் படுத்துதா உள்ளிட்ட பல்வேறு விஷயம் பேசுனீங்க. குறிப்பாக சிம்பிளாக சொல்லிட்டீங்க, ஒரு இடியாப்ப சிக்கலில் இருக்கிறாரு, தணிக்கை வாரியம் எப்படியும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது, மீண்டும் தணிக்கை வாரியம் அந்த அப்பீலுக்கு போனதுனால திருப்பி அந்த ரத்து பண்ணி திருப்பி விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கனால தணிக்கை வாரியம் சில கால அவகாசம் கேட்டு மனு தாக்கல் பண்ணோம். திருப்பி அது தணிக்கை வாரியத்துக்கு சாதமாக வந்தால் விஜய் சுப்ரீம் அடுத்து அப்பீலுக்கு போவார், விஜய்க்கு ஆதரவாக வந்தால் தணிக்கை வாரியம் திருப்பி அப்பீலுக்கு போவோம். இந்த சிக்கல் ஓடிட்டுருக்கும், கொஞ்ச நாள் ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. அது தேர்தல் முடிஞ்சு தான் பணம் வரும் அப்படிங்கிற கால சூழ்நிலை இப்போ இருக்குது. இதை பார்த்தா அப்படி தான் தோணுது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம், பொறுத்து வந்து கருத்துக்களை பகிர்ந்து. வணக்கம், வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.